கண்ணன் வணக்கம். கண்ணன், இவ்வளவு நாள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, கண்ணன் திரு குருமூர்த்தியினுடைய குருமூர்த்தி ஓபிஎஸ்ஐ மட்டும்தான் இயக்கி கொண்டிருக்கிறார், இப்போது வரை இயக்கி கொண்டிருக்கிறார்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் 2021 காலகட்டத்திலேயே ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இபிஎஸ்ஐ சந்தித்திருக்கவே முடியாது சார். ஆனா எந்த இடத்துலயுமே நீங்க இதை வெளிப்படுத்தவே இல்லையே இந்த கடந்த 4 வருஷத்துல. இப்ப இவர் சொல்லலைன்னா தெரியவே தெரியாது. இந்த கூட்டணிக்காக இவர் 15 சீட்டு கொடுங்கன்னு சொல்லி பேசியது யாருக்காகனே எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எப்பொருள் யாரால் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறது குரல். சரி, என் குரல்ல கொஞ்சம் எக்கோ அடிக்கு. குறைங்கப்பா, எல்லாருக்கும் எக்கோ அடிக்குதுங்க. அதாவது இன்னமும் கேக்குது, எக்கோ இருக்கு. அதாவது ஆடிட்டர் குருமூர்த்திங்கிறவரு ஓபிஎஸ்க்கு மட்டும் ஆலோசனை சொன்னாரு, ஓபிஎஸ் மட்டும் இயக்கினாரு, அவர் இயக்கினாரு, இவர் இயங்கினாரு அப்படின்னா அவர் என்ன சினிமா படம் எடுத்தாரா, டைரக்ட் பண்ணாரா, இவர் என்ன கதாநாயகன் நடிச்சாரா? ஒரு பத்திரிகை ஆசிரியர் பாஜகவுல மேல்மட்டத்துல நெருக்கமா இருக்கிறவரு, பிரதமர் வரை தொடர்புல இருக்கிறவரு தனக்கான ஆலோசனைகளை ஒரு ஆளுங்கட்சிக்கு சொல்லுகிறார், ஆளுங்கட்சியில இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லுகிறார். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அந்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது அந்த தலைவர்களுடைய பொறுப்பு. அதைத்தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நல்ல விஷயம் அரவிந்தாட்சன் சொன்னாலும் சரி, கெட்ட விஷயத்த ஆண்டவனே சொன்னாலும் சரி, நாம சீர்தூக்கி பார்க்கணும், பகுத்தறிவோட சிந்திக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தந்தை பெரியார் சொல்லி கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள்ல குருமூர்த்தி தன்னுடைய இயல்புக்கு மீறி செயல்பட்டிருக்கிறார். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போதே இம்பார்ட்டன்ட் கூட விமர்சிக்கிறார். அன்னைக்கெல்லாம் வாய் மூடி மௌனமா இருந்தாச்சு, அன்னைக்கு அவரை பத்தி எதுவுமே கேட்கல. குருமூர்த்தி 2021 சட்டமூர்த்தியில என்ன சொல்றார், சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன சொல்றார், இது அமித்ஷா அவர்களால் சொல்லப்பட்டு குருமூர்த்தி அமித்ஷா அவர்கள் லீலா பேலஸ்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடியே, அமித்ஷாவுக்கு முன்னாடியே குருமூர்த்தி எடப்பாடியை சந்திச்சு எந்த அதிமுக பிரிஞ்சிச்சு பிளவுபட்டுச்சுன்னு பாஜகவை காரணமா சொன்னோமோ அதே பாஜகவால அந்த பிரதிநிதியா வந்த குருமூர்த்தி என்ன சொன்னாருன்னா, நீங்க தினகரனை தனியா இயங்க விட்டீங்கன்னா, அவர் தனியா இருந்து ஒரு தேர்தலை சந்திச்சாருன்னா அதிமுக 2021 ஒரு 24 தொகுதியிலிருந்து ஒரு 30 தொகுதி வரைக்கும் தோல்வியடைவதற்கான சான்ஸ் இருக்கு. அதன் மூலம் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே குறைவுது அப்படிங்கிறது எங்களுக்கு மத்திய உளவுத்துறையிலிருந்து சொன்னதாக, அதை அமித்ஷா குருமூர்த்தி சொன்னதாக குருமூர்த்தி பழனிசாமி சொன்னார். ஆனால் பழனிசாமி எனக்கு எல்லாம் தெரியும், மத்தியில எப்படி உளவுத்துறை இருக்கிற மாதிரி மாநிலத்துல எனக்கும் உளவுத்துறை இருக்கு, நான் 150 இடத்துக்கு மேல தனியாவே ஜெயிப்பேன், அதனால அமமுக வேண்டாம், சசிகலா வேண்டாம், தினகரை வேண்டாம், கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கூட வேண்டாம்னு சொல்லி தான் தோன்றித்தனமா தான் இஷ்டத்துக்கு தான் சுயநலத்தை மட்டுமே சிந்திச்சு அவசர கதியில் ஆத்திர கோலத்துல தான் எடப்பாடி தொகுதியிலையும் அந்த வன்னியர் பெல்ட்ல மட்டுமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக 10.5% வன்னியர்களுக்கு ஆதரவாகவும் பிற சமூகத்துக்கு எதிர்ப்பானதாகவும் ஒரு திட்டத்தை தீட்டி ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவை எதிர்கட்சியா மாத்தி வெற்றிக்கான கழகமாக இருந்த அதிமுகவை தோல்விக்கான கழகமாக, அதுவும் தொடரும் தோல்விக்கான கழகமாக தொடர்ந்து இயக்கி கொண்டே வருகிறார். அதனால பழனிசாமியின் தலைமை என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்லதில்லை அப்படிங்கறத, இது குருமூர்த்தி மாத்திரம் இந்த கருத்தை சொல்றாரா? இந்த கருத்தை வெறும் குருமூர்த்தி மட்டும்தான் தமிழகத்துல பிரதிபலிச்சுட்டாரா? நாங்க 2-3 ஆண்டு காலமா இதைத்தானே சொல்றோம், இதைத்தானே அரசியல் விமர்சகர்னு சொல்றாங்க. ஏனைய அதிமுக ஆளுங்கட்சியா வர வேண்டும்னு நினைக்கிற அனைவருமே இதே கருத்தை தானே சொல்றாங்க. இதோ குருமூர்த்தி பொருந்தாத கருத்துக்களை சொல்லிவிட்டார், அதிமுக அழிவு பாதை நோக்கி செல்வதற்கான ஆலோசனை வழங்கிவிட்டாருங்கிற மாதிரி இல்ல. ஆலோசனை எதிரியா இருந்தா கூட நல்ல ஆலோசனை சொன்னா கேட்கணும்ங்கிறது சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்ல. ஒரு தற்கொலை தலைவர் என்பதை குருமூர்த்தி மட்டும் சொல்லல, அண்ணாமலை சொல்லுகிறார், பழனிசாமி கூட இருக்கிற முக்கிய அமைச்சர்களே சொல்றாங்க. நீங்க இப்படியே
தான் தோண்டித்தனமா நடக்காதீங்க, புடிப்பாதமா இருக்காதீங்க, கட்சியவே பிளந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நிறைய விமர்சனம் பாஜக மேல வைக்கப்படுது. பாஜக அதிமுகவை பிரிச்சிருச்சு, பாஜக அதிமுக சதைச்சிருச்சு, பாஜக அதிமுக 2ஆ 3ஆ மாத்திருச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா கூட ஒரு காலத்துல இருந்ததாகவே நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு அதே பாஜக தானே ஒற்றுமையா இருங்க, ஒருங்கிணைஞ்சு செயல்படுங்க. எந்த சசிகலாவை பாஜக வெளியேற்றதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டதோ அதே சசிகலாவை இணைச்சுக்கோங்க. எந்த தினகரன் அதிமுகவுல இருந்து அப்புறப்படுத்துவதற்கு காரணமா இருந்துன்னு சொல்லப்பட்ட பாஜக தானே தினகரனை இணைச்சுக்கோங்க, ஓபிஎஸ் இணைச்சுக்கோங்க. ஓபிஎஸ்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, அவர் போன இடத்துல எல்லாம் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இந்த மாதிரி அதிமுகவின இமேஜ பூரா பழனிசாமி கெடுக்கிறாரு, முதல்ல அதிமுகவை பலப்படுத்துங்க அப்படின்னு குருமூர்த்தி சொன்னா இல்ல, திருமூர்த்தி சொன்னாலும் கேட்டுக்கிடணும், நல்லதை யார் சொன்னாலும் பயன்படுத்திக்கணுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுக்கான இருக்கிற இயல்பு. அந்த இயல்பு கூட ஒரு தலைவனா ஆனதுக்கு அப்புறமும் இல்லை என்பதைத்தான் குருமூர்த்தி சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே ஓகே எப்ப கோவப்படணும், எப்ப கோவப்பட்டிருக்கணும், இன்னைக்கு குருமூர்த்தி சொல்ற நல்ல ஆலோசனைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அன்னைக்கு சொன்னார்ல இம்பார்ட்டன்ட்னு, அன்னைக்கு பொட்டன்டா இம்பார்ட்டன்டான்ட்டு குருமூர்த்தி கூப்பிட்டு காத்திருக்கணும். அன்னைக்கு ஆண்மை தலைவனுங்கிறது நம்ம ஒத்திக்கிடுவோம். அதாவது அரசியல்ல நம்ம அண்ணன் வைகோவுக்கு ஒரு கருத்து சொல்லப்படும், ஏ ரைட் மேன் டேக் ஆல்வேஸ் ராங் டெசிஷன் பாங்க வைகோண்ணனுக்கு. ஆனா பழனிசாமி ஏ ராங் மேன் டேக் ராங் டெசிஷன் ஆல்வேஸ் ராங் டெசிஷனை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி. அதனால இதை சுட்டி காட்டுவாங்க, சுட்டி காட்ட வேண்டியது குருமூர்த்திக்கு மட்டுமல்ல நம்மளுக்கும் கடமையாகிறது. ஓகேங்க, நான் பேசலாம்.